காலையிலே பார்த்தீங்கன்னா முட்டை கறி தான் வச்சிட்ருக்கேன். இது நீங்கள் பரட்டிக்கிட்டு இருக்கு. இது ஆல்ரெடி பரட்டுனது நான் வீட்டில் செய்கிறது அதனால் அப்படியே ஃபுல்காவாக கன்வெர்ட் பண்ணிடுது. மணி 7 ஆகுது, 7:05. இது ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஆஃபீஸ் கிளம்புறாங்க இல்லையா, அதனால் நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ணணுன்ட்டு. கீழ் வீட்டு அம்மா வந்து பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பெருக்கி கோலம்லாம் சூப்பராக போடுவாங்க. மாலை போட்டிருக்காங்க இவங்க வீட்டில் தான். காலையிலே பார்த்தீங்கன்னா முட்டை கறி தான் வச்சிட்ருக்கேன். எதுக்குன்னா சப்பாத்திக்கு வேலை கொஞ்சம் பிஸியாக நடந்துகிட்டு இருக்குது. இங்கே பரட்டிக்கிட்டே இருக்குது. இது ஆல்ரெடி பரட்டுனது. என்னோடய பாப்பா நான் எழுந்தால் பாப்பாவும் கூடவே எழுந்துக்கிறாங்க. அவங்க தான் என்னை வேலையே செய்வதில்ல. எனக்கு மேலே அவங்க அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையிலே கிச்சனில் டம்மால் டும்மல் தூக்கி போட்டு பின்னாடி ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்பாவும் சப்பாத்தி பரட்டுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உருண்டை பொரித்து அவங்களுக்கும் ஒரு கரண்டிலாம் கொடுத்து வச்சுருக்கேன். அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க கீழே. ஆனால் இது செம்மையாக போகுதுங்க லைஃபு. இப்படி கிட்ஸு வச்சுக்கிட்டு 1க்கு 2 பேரை வச்சுட்டு சமாளிக்கிறது ஐயோயோ ரொம்ப கஷ்டம். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே மேடம் குரல் கொடுக்குறாங்க எனக்கு. எப்போவுமே வந்துட்டு ஃபுல்காக தான் வீட்டில் செய்கிறது. ஏன்னா சப்பாத்தி வந்துட்டு எண்ணெய் போட்டுருவோம் இல்லையா, ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது. அதனால் அப்படியே ஃபுல்காவாக கன்வெர்ட் பண்ணிடுறது. இது ஒன்றும் பெருசாக நமக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டாம். எப்போவுமே இதை தான் நான் செஞ்சு கொடுக்குறது வீட்டில். முட்டைக்கறி வித் ஃபுல்கா. எந்த காம்போ எப்படி இருக்குது சொல்லுங்கள். நமக்கு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்தது. ஃபுல்கா சூப்பராக வந்திருக்கு. பையன் அதை தான் அவர் வந்துட்டு பூரி சொல்லுறாரு. செம்மையாக வந்திருக்கு. கொஞ்சம் நெய்யெல்லாம் மேலே தடவி டெக்கரேஷன்லாம் பண்ணி ஹஸ்பண்ட் இதை நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நெய்யெல்லாம் தடவி தான் கொடுப்பேன். லஞ்ச் பாக்ஸு காஸ்டியூமு என் பையனுக்கு கிருஷ்ணர் காஸ்டியூம். நேற்று நைட்டு தான் டெலிவரி ஆச்சு. இது இப்படி தான் வரும். என்னோடய பையனோட ஸ்கூலில் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். அதனால் கிருஷ்ணர் வேஷம் போடுறோம். ரொம்ப பெருசால நேற்று நைட்டு தான் டெலிவரி ஆயிடுச்சுங்களா. உடனே இதெல்லாம் நம்ம அலசி காய வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் காஸ்டியூம். இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூலில் வந்து செலிப்ரேஷன்றதுனால எல்லா கிட்ஸுமே செம்ம சூப்பராக வந்திருக்காங்க. எனக்கு வீட்டு பின்னாடி தான் ஸ்கூல். அதனால் நாங்கள் எட்டி பார்த்துட்டோம். 9 o'clock மேலே தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பையனை. பாப்பா வந்துட்டு அவங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம். நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அது இதுதான். இது வந்து செட்டாகவே வந்துச்சு. அந்த மயில் ரெக்கை, அப்புறம் தலையில் வைக்கிற கிரீடம், புல்லாங்குழல், அப்புறம் கழுத்தில் போடுற மணி, காதில் போடுற தோடு, இது எல்லாமே வந்துட்டு செட்டாகவே வந்துச்சு. இது ஏதோ ஒரு நார்த் இந்தியன் கிட்ட அவர் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதான் நைட்டு டிலே ஆயிடுச்சு. பட் ஓகே தான், ப்ரைஸ் வைஸாக எல்லாமே ஓகே தான்.
அவங்க அச்சா தான் வந்து ரெடி பண்ணுறாரு. இதுக்காகவே அவர் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க ரெடி பண்ணி பையனை அனுப்பணும்னு சொல்லிட்டு. அவர் தான் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. பையனா அவருக்கு உயிர். அதான் நான் குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மற்றபடி இதெல்லாம் இப்போ அவங்க அம்மம்மா வருவாங்க. அந்த பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அம்மம்மா. ஸோ அவங்களும் வருவாங்க. பையனுக்கு ஒரே ஹாப்பி, ஏன்னா புது ட்ரெஸ்லாம் போடும்போது. எங்கள் வீட்டு கிருஷ்ணன் ரெடி ஆகிறாரு. கம்பல் அப்படியே அது டப்ஸ் கம்பல் தான். பாப்பா எடுக்கிறாங்க. ஐ ஆமாம் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா விட்டுடுங்க. எப்படியும் அவங்க டான்ஸ் ஆடும்போது விழுந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பையா காதல் இருக்கிற மாதிரி தானே இல்லை. காது சொல்லிச்சு புள்ளங்கள் புள்ளங்கள் போடுற புள்ளங்கள் நீ போ தலை இருந்தல அது வேண்டாம். காது வேணுமா விடுதுடி கிட்டவா. தலைக்கு இப்போ வைக்காதீங்க, அது டாட் எல்லாம் வச்சிடலாம். வைக்கல கிட்டவா ஃபஸ்ட்டு திரும்ப சரிடா முட்டா சரிதா பெற்றா சரி சரி போடுறேன் சரிடா. பாப்பா பாருங்க மயில் பாக்கி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. பாப்பா வந்து நல்லா துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டோம். அது என்ன இது என்னன்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா, அதனால். இல்லை இல்லை இதுவே போட்டுக்கலாம். பேண்டு தான் கரெக்டாக இருக்கும். டான்ஸ் ஆடுவாங்கள்ல. கம்பல் ஃபஸ்ட் டைம் போட்டுட்டோம், அப்புறம் கழட்டிட்டோம். அதனால் பையன் மறுபடியும் கேட்டிருக்காங்க, போட்டுறாங்க தான். அம்மா லேட்டாக வராங்க பார்த்தீங்களா. வாங்க ஆண்டி உட்காருங்க ஆண்டி. பொட்டு வைக்கணும், அதனால் நாம கட்டி தேய்ச்சிட்டு இருக்கேன். ஏன்னா என்கிட்ட அந்த பொட்டு இல்லை. காட்டுறாம்மா. ஓகே ஆண்டி. இல்லை போதும் போதும். இந்த கலராக சாந்து பொட்டு இருக்கும் இல்லைங்களா, அது என்கிட்ட இல்லை. அப்புறம் ஆண்டி கிட்ட கேட்டேன்னா அவங்கக்கிட்டேயும் இல்லை. அவங்கக்கிட்ட வெறும் சாந்து மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அவங்க தான் கொடுத்தாங்க ஐடியா, அந்த நாமக்கட்டி இருக்கு இல்லையா, அதை குழச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நாங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். விஞ்ஞானியே தோற்றுட்டாங்க எங்கள் அறிவுக்கு முன்னாடி. சாந்து வைக்கிறாங்க. இப்போ ஆண்டி தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த டெக்கரேஷன்லாம் இவருக்கு வந்துட்டு அலங்கரிக்கணும்னா ஆண்டிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதனால் நான் எப்போவுமே அவங்க கையில் கொடுத்துட்றது, அவங்க தான் பண்ணுவாங்க. குட் பை. நெக்ஸ்ட் இதுதான் ஷேக் பண்ணா போயிட்டு அம்மா கை தள்ளி தொடர்ந்து கை வச்சுக்கோ. கை வச்சுக்கோ. இப்படி வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு பையனை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொண்ணை ரெடி பண்ணிக்கலான்ட்டு, அதனால தான் பொண்ணுக்கு மேக்கப் எதுவும் பண்ணலை. எப்படி இருந்தாலும் அவங்க கேட்பாங்க, அடம்பிடிப்பாங்க. அதனால தான் அவங்கள வந்துட்டு பொட்டு கூட வைக்கல, நான் அப்படியே வச்சுருக்கேன். அவங்கள ராதியாக நம்ம க்ரியேட் பண்ணணும். அங்கே பார்க்கக்கூடாது, அங்கே பார்க்க வேண்டாம். புருவத்துக்கு கீழே வைக்கணுமா ஆண்டி? புருவத்துக்கு கீழே. பையனுக்கு வந்துட்டு அடுத்தது நாமக்கட்டி அந்த குழச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தான் வைக்க போகிறாங்க. கீழ் வீட்டில் வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க. மணி சத்தம் அதிகமாக கேட்டுட்டு இருக்குது. இது வந்து நம்ம வீட்லேயே இருந்துச்சு கல், அதனால் அதுலேயே குழச்சிட்டோம் நாங்கள் நாமக்கட்டியை. அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தலையில் கிரீடம் மட்டும்தான் வைக்கணும். வச்சுட்டு அப்படியே அனுப்பிடலாம். காதில் தோடு போட வேண்டாம்னு சொல்லிட்டு சாந்து வச்சுட்டோம் நாங்கள். என் பையனுக்கு வந்துட்டு இன்றைக்கி டான்ஸ் ப்ரோக்ராம் வர இருக்குது. அவர் டான்ஸ்லாம் ஆட போகிறாரு. ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோலாம் சென்ட் பண்ணாங்க. ஸ்கூல்லேருந்து அனுப்புவாங்க. எதுவும் தரக்கூடாது, கொஞ்சம் ஆடணும். ஓகேவா? அம்மா காட்டுங்க. வா, சூப்பராக இருக்கே தங்க பிள்ளை. ஆடணும், எங்கேயும் கை வைக்கக்கூடாது. இங்கே வா, ஊதி அவன் கையை பிடிச்சிக்கோங்க ஆண்டி. அப்படி கண் இருக்கும். அப்படியே இருக்கும், எதுவும் இருக்காது. பாப்பாக்கு வைக்கலாமா? பாப்பாக்கு வைக்கலாமா? குட்டி பண்ண வாங்க. பாப்பாக்கு வைக்கலாமா? ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி. ராதையும் ரெடி பண்ணிடலாம். ராதியும் ரெடி பண்ணிடலாம். சரி வராது. ஒரு 2 minutes நான் எடுத்துன்னு வந்துடுறேன். டைம் இருக்குல்ல? இப்படி விட்டா கூட பரவாயில்ல. ஸ்கூலில் செலிப்ரேஷன் வச்சா வீடே செலிப்ரேஷனாக மாறிடுது. பாருங்கள் என்ன அக்கப்பூர் நடக்குதுன்னுட்டு வீட்டில். செட்டு வந்தது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனோட கிரீடம் இது தான். நல்லா இருக்குங்களா? ஓகே தான். ஏன்னா பையன் தலையில் போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு. மயில் ரெக்கை, இதுதான் தோடு. ஆனால் அவருக்கு காதில் போட்டால் வலிக்குது பையனுக்கு, அதனால் கழட்டி வச்சுட்டு சாந்து வச்சு அனுப்பிடுவோம். கையில் மணியெல்லாம் கட்டணும் இல்லைங்களா, அதுக்கான டெக்கரேஷன் தான் போயிட்டுருக்கு. அது இதுன்னு பண்ணி பார்த்துட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ரெட் கலரில் நூல் கட்டிட்டோம் நாங்கள். போட்டுக்கணும் பட்டு. அப்போதான் ஃபுல் கிருஷ்ணா. சூப்பர். அப்படியே இருக்கணும். சரியா? ஃபினிஷ் ஆயிடுச்சா? சூப்பர். ரைட்ல வரணும். இங்க வரணும். இது விழுந்துடாது. நல்ல உள்ள இப்போ இது டான்ஸ் பண்ணும்போது மயில் ரெக்கை விழுந்துரும் இல்லையா, அதனால் கிரீடத்தோடு செட் பண்ணிட்டோம் நாங்கள். எப்படி முன்னாடி போட்டு அழியுது. அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். பட்டு எங்கே பாருங்க, காட்டுமா? சரி, அது வேண்டாண்ணா. நீங்கள் பார்த்து போட்டு பாருங்கள் உங்களுக்கு. அந்த கம்பலை என்னோடய ஹஸ்பண்ட் வெட்டுறதா இல்லை, அதை பிடிச்சி அவர் போட்டு விட்டுருக்காரு. இதோட 3-4 தடவை நாங்கள் போட்டு கழட்டுறது. பையனும் வளைக்குது சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பையனை அனுப்புகிறோம். நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக வந்துச்சு. புல்லாங்குழல் வந்துட்டு பையன் வாசிக்கிற மாதிரிலாம் செம்மையாக போஸெல்லாம் கொடுத்துருந்தாரு. குட்டி பையன் எப்படி பாருங்க.
எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் காலுக்கு போடுற செருப்பை மறந்துட்டோம். அந்த ஷூ மாதிரி வாங்குறது. கடைசியில் வீட்டுக்கு போடுற செருப்பு தான் போட்டுட்டு போனார். இங்கே பாருங்கள், ஹஸ்பண்ட் தூக்கிக்கிட்டாங்க பையனை. இதுதான் ஷார்ட் ரூட்டு, சுற்றிட்டு போகணும், அது முடியாது. ஷார்ட் ரூட்டு வீட்டுக்கு பின்னாடியே. சரி சொல்லிவிட்டு இன்றைக்கி நல்ல அலங்காரம்லாம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நானும் பின்னாடியே வந்துட்டேன் பாப்பாவை தூக்கிக்கிட்டு. பையனை அப்பா தூக்கிக்கிட்டாரு. வராங்க பரப்பட்டு. பொண்ணுங்கள்லாம் செம்ம அழகாக இருந்தாங்க. அப்படியே ராதை வேஷம்லாம் போட்டிருந்தாங்களா, அட்டகாசமாக இருந்தது. போயிட்டாரு. ஸ்கூலில் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் அடிப்பொலியாக இருக்குது. டான்ஸு செம்மையாக இருக்கும் இன்றைக்கி. நான் பால்கனியில் வந்து பார்த்தேன். ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே நல்லா வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்களா, மேக்கப்பு காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. பாய்ஸ்லாம் கிருஷ்ணர், கேர்ள்ஸ்லாம் ராதை, அந்த மேக்கப்லாம் சூப்பராக இருக்குங்களா. அதனால் எல்லோரும் எப்படி வராங்கன்னு வேடிக்கை பார்க்குறதுக்காகவே வந்து நின்றுட்டேன். செம்மையாக இருந்துச்சு. எல்லா கிட்ஸுமே சூப்பராக இருக்காங்க. டான்ஸ் வீடியோவும் விட்டுருந்தாங்க, சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஆடிருக்காங்க பசங்க டான்ஸ் எல்லாம். இவங்க டான்ஸ் வீடியோலாம் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸ்கூலில். மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். எந்த இடத்துக்குன்னா, சூரிய பகவானை பார்க்கணும் இல்லையா, அதனால தான். உலகத்தை ஒரு விசிட் அடிப்போமே அப்படி சொல்லிட்டு. வாங்க, இங்கே பாருங்க, மல்லிகைப்பூ பூத்துருக்கு. அங்கேயும் ஒரு மல்லிகைப்பூ பூத்துருக்கு. இன்றைக்கி நிறைய பூ பூத்துருக்கு. மல்லிகைப்பூ நல்லா வாசனையாக இருக்குது. அதுவும் காற்றுல பார்த்திங்கன்னா வாசனை அங்கே பக்கத்து வீட்டு வரைக்கும் இழுக்கும். செம்ம வாசனை.